அனைவருக்கும் வணக்கம். நாம் தாயுமானவ சுவாமிகள் பாடி அருளிய முத்தான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகியல் சார்ந்த பற்றுக்களை விட்டொழிக்காத வரையிலும் ஞானம் வாய்க்காது என்கிற கருத்துக்களை தாயுமானவர் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார். சத்குருவின் திருவடிகளிலே சென்று சரணாகதி செய்து கொண்டு விட்டால் எப்பேற்பட்ட நெருக்கடியிலிருந்தும் குரு நம்மை மீட்டெடுத்து முத்திக்கு இட்டுச் செல்வார். எனவே முத்தியை பற்றிய அச்சமும் கூட தேவையில்லை, குருவை நம்பினால் போதுமானது என்கிற கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். இன்றைய பதிவிலே இன்னமும் பல நுணுக்கமான கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். போதமாய் ஆதி நடு அந்தமும் இல்லாததாய் புனிதமாய் அவிகாரமாய் போக்குவரவு இல்லாத இன்பமாய் நின்ற என் பூரணம் புகலிடம் அதா. ஆதரவு வையாமல் அறிவினை மறைப்பது நின் அருள் பின்னும் அறிவின்மை தீர்த்து அறிவித்து நிற்பது. நின் அருளாகில் எளியேனற்கு அறிவாவதேது. அறிவிலாய் ஏதம் வருவகை ஏது. வினையேது வினை தனக்கு ஈடான காயமேது. என் இச்சா சுதந்திரம் சிறிதும் இலை. இகவரம் இரண்டினுள் மலைவு தீர்த்து தீதில் அருள் கொண்டு இனி உணர்த்தி என்னை ஆழ்வையோ. சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சென்மையானந்த குருவே. போதம் என்பது நம்முடைய நோக்கம் நிறைவேறிய நிலையை குறிக்கிறது. ஆனந்தத்தை நாடியிருக்கிறோம். ஆனந்தம் முழுமையாக கிடைத்துவிட்டால் நாம் ஆனந்த போதத்தை அடைந்து விட்டோம் என்பது பொருள். அதாவது நிறைநிலை என்று பொருள். இந்த நிறைநிலை என்கிற நிலையை எட்டி பிடித்து விட்டால் ஆதி நடு அந்தம் என்று சொல்லப்பட்ட மூன்றும் இல்லாத பராபரத்தை நாம் அடைவதற்கான தகுதியை பெற்றுவிட்டோம் என்பது பொருள். ஏனென்றால் பராபரம் ஒன்று மாத்திரமே புனிதமானது. பராபரத்திலே எந்தவிதமான களங்கமும் கிடையாது. அங்கே சலித்து நிற்கும் நிலை விகாரம் என்பது இல்லை, அது அவிகாரமாயிருக்கிறது. போக்கும் இல்லை, வரவும் இல்லை. பராபரம் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. பராபரம் படைப்பதும் இல்லை, அழிப்பதும் இல்லை. அது தானாகவே இருக்கிறது. ஆனால் பராபரத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கும் சுழற்சி பற்பல விதமான விகாரங்கள் இருப்பதைப் போல காட்சி கொடுக்கிறது. உண்மையான ஆனந்தம் என்பது பராபரத்திலும் சென்று நாம் புகலிடம் பெறும்போதுதான் வாய்க்கிறது. நமக்கு பராபரம் எப்போதும் ஆதரவு கரத்தை நீட்டியபடியாகவே இருக்கிறது. ஆனால் நாம் நம்மை அறிவாளிகளாக கருதி கொண்டிருக்கிற காரணத்தால் பராபரம் நீட்டிய கரங்களை உதாசீனம் செய்து உலகியல் மாயையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அறிவை மறைத்திருப்பது எது? மாயை. இம்மாயை என்பதையே நாம் புலன்கள் சார்ந்த இந்த உலகம் என்று குறிப்பிடுகிறோம். நமக்கு சகலவிதமான ஞானத்தையும் அறிவித்து நிற்கிறது பராபரம். பராபரத்தினுடைய குரல் நம் காதுகளிலே கேட்கவில்லை. காரணம், நம்மை சுற்றிலும் இருக்கும் மனிதர்களுடைய ஓலம் பெரிதாக இருக்கிறது. எனவே பராபரத்தின் குரலை நம்மால் கேட்க முடியாமல் இருக்கிறது. இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கூச்சலும் கூக்குரலும் இரைச்சலுமாக இருக்கிறது. அந்த இரைச்சல் இருக்கும்போது நமக்கு அருகே சற்று தள்ளி நிற்கக்கூடிய ஒருவரிடம் நாம் பேசக்கூடிய பேச்சு கூட முழுமையாக அவர் காதில் விழாமல் இருக்கிறது. அவர் காதிலே ஒரு பக்கம் கையை வைத்துக் கொண்டு என்ன சொன்னாய் என்று திரும்ப திரும்ப கேட்கிறார். கூச்சலும் குழப்பமும் இருக்கும் இடத்திலே அருகருகே நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் கூட தெளிவாக விளங்காது. அதுபோல இந்த உலகச் சந்தையிலே நாம் சிக்கியிருக்கிறோம். உலக இரைச்சலை கேட்டுக்கொண்டிருக்கிற காரணத்தால் பராபரம் நமக்கு சொல்லக்கூடிய சரியான ஞான கருத்துக்களை நம்மால் கேட்க முடியவில்லை. பகல் வேளையிலே நம் வீட்டிலே இருக்கும் சுவர் கடிகாரத்திலிருந்து வரும் ஓசை நமக்கு கேட்பதில்லை. நள்ளிரவு வேளையிலே சுற்றுப்புறத்திலே உள்ள ஓசைகளெல்லாம் ஒடுங்கிய நிலையிலே கடிகாரம் துடிக்கும் ஓசை துல்லியமாக கேட்கிறது. அப்படியென்றால் பராபரத்தின் ஓசையை கேட்க வேண்டும் என்றால் நாம் இந்த உலக ஓசையை விட்டொழிக்க வேண்டும். உலக ஓசைகளுக்கு காது கொடுக்காமல் காதுகளினுடைய இரைச்சல் எதையும் கேட்க விடாதபடியாக புலன்களை பராபரத்தை நோக்கி, அதாவது புருவமுத்தியத்தை நோக்கி திருப்பி நிற்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நமக்கு தூய ஞானம் கிடைக்கும் என்பது கருத்து. ஏதம் வருவகை ஏது. வினையேது வினை தனக்கு ஈடான காயமேது என்றும் கேட்கிறார். அறிவு என்பது ஏது? நீ அறிவு என்று கருதி கொண்டிருக்கிறாயே, அது உன்னை மேலும் மேலும் துன்பத்திலேதான் தள்ளி கொண்டிருக்கிறது. நீ அறியாமையிலே இருக்கிறாய் என்று குறிப்பிடுகிறார். சரியான பாதையை புரிந்து பயணித்து விட்டால், அதாவது உருவ மத்தியத்திலே மனத்தை நிறுத்தி பழகிவிட்டால் அங்கே நல்வினை தீவினை என்கிற கர்ம வினைகள் இல்லாத ஆகின்றன. புருவ மத்தியத்திலே மனம் ஒடுங்க ஒடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கர்ம வினைகள் கரைந்து போக ஆரம்பிக்கின்றன.
அது மாத்திரமல்ல, இந்த உடல் மீதான நம்முடைய பற்றுக்களும் கூட அற்றுப்போய் விடுகின்றன என்று குறிப்பிடுகிறார். ஆசைதான் சகலவிதமான துன்பங்களுக்கும் காரணம். இந்த ஆசைகளை விடுத்து விட்டால் மாத்திரமே நாம் சுதந்திரமானவர்களாக இருக்க முடியும். புலன்கள் வழியாக மனத்தை சலிக்க விட்டால் மனம் புலன்களுக்கு அடிமையாகி உலக இச்சைகளுக்கு ஆட்பட்டு தன்னை தொலைத்து விட்டிருக்கிறது. எனவே எல்லாம் விட்டுவிட்டால் தான் நாம் பராபரத்தை சந்திக்க முடியும். இகபரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த உலக வாழ்க்கை கடந்து நாம் வாழப்போகிற யோகிகள் வாழும் உலகத்தின் வாழ்க்கை, இந்த வாழ்க்கைகளை எல்லாம் நாம் தரம்பட வாழ வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது இதுதான். என்ன செய்ய வேண்டும்? இரண்டிற்குள்ளாக, அதாவது ஆசையற்ற நிலை இரண்டிற்குள்ளாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் நம் மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி நம்முடைய உத்தம சத்குருவிடத்திலே கொண்டு போய் சரணாகதியாக ஒப்படைத்து விட வேண்டும். இதை செய்துவிட்டால் நிச்சயம் நமக்கான ஞான கதவுகள் திறக்கும் என்பது கருத்து. பத்தி நெறி நிலை நின்றும் நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் பறவையடை மூழ்கியும் நதிகளிடை மூழ்கியும் பசிதாகம் இன்றி எழுநா மத்தியிடை நின்றும் உதிர் சருகு புனல் வாயுவினை வன்பசி தனக்கு அடைத்து மௌனத்து இருந்தும் உயர்மலை நுழைவு பொக்கியும் மண்ணு தசநாடி முற்றும் சுத்தி செய்தும் மூலப்பிராணனோடு அங்கியை சோமவட்டத்து அடைத்தும் சொல்லறிய அமுதுண்டும் அற்ப உடல் கற்பங்கள் தோறும் நிலைநிற்க ஈறு சித்தி செய்தும் ஞான அல்லது கதி கூடுமோ சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்க வரும் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. ஞானத்தை அடைந்துவிட வேண்டும், பிறவித்தலையிலிருந்து விடுபட வேண்டும் என்று மனிதன் பல காரியங்களை செய்கிறான். ஆரம்பத்திலே பக்தி பூண்டு ஆலயங்கள் தோறும் சென்று தரிசனம் செய்கிறான். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய தெய்வ வடிவங்கள் தனித்தனி ஆற்றல் பொருந்தியவை. ஒரு இடத்தில் இருக்கும் சிவன் வேறு, மற்றொரு இடத்தில் இருக்கும் சிவன் வேறு என்கிற பேதமனமும் கூட அவனுக்கு வந்து விடுகிறது. எல்லாம் ஈஸ்வரன் என்று சொல்லியான பிறகு இன்னமும் வேறு வேறு இடங்களில் இருக்கும் வேறு வேறு ஈஸ்வரனுக்கு வேறு வேறு தன்மைகள் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுகிறான். இந்த பூமி பரப்பை பற்பல விதமாக அலைந்து திரிந்து சுற்றியும் வருகிறான். கடலிலே மூழ்குகிறான், நதிகளிலே மூழ்குகிறான், எல்லாவற்றையும் செய்து பார்க்கிறான். சரி, இவையெல்லாம் ஆகவில்லை, எனவே நாம் உண்ணா நோன்பு இருந்து பார்ப்போம் என்று பசிதாகத்தை அடக்கி உண்ணாவிரதம் முதலாகிய விரதங்களை இருந்தும் பார்க்கிறான். எதிலும் அவன் எதிர்பார்த்த விளைவு கிடைக்கவில்லை. சரி, இவை ஆகாது என்று கருதி நாம் உண்ணும் உணவும் கூட தவறு போலிருக்கிறதே என்று தரையிலே மரத்திலிருந்து காய்ந்து உதிர்ந்திருந்த இலை சருகுகளை தின்றும் வெறும் கிழங்குகளை தின்றும் கானகத்தே சென்று கடுந்தவும் இயற்றியும் பார்க்கிறான். இவையெல்லாம் செய்ததின் காரணமாக வன்பசி ஏற்பட்டு பயிறு புண்ணாகி உடல் நொந்து கடுமையான நோய் ஏற்பட்டதே தவிர வேறு ஒன்றுமல்ல. மேலும் அவனுடைய தசநாடிகளும் பற்பல விதமான துன்பங்களுக்கு ஆளாகி அவனை நோயாளியாக மாற்றிவிட்டதை தவிர செய்தது எதுவுமே இல்லை. நாடி சுத்தி செய்கிறேன் பேர்வழி என்று காற்றை மூலப்பிராணனோடு சேர்க்கிறேன் என்று சொல்லி ஒரு நாசியை அடைத்து ஒரு நாசியை திறந்து அவன் செய்து வந்திருந்த பயிற்சியின் காரணமாக மேலும் வெப்பம் அதிகரித்ததே அல்லாது அவன் எதிர்பார்த்த ஞானம் என்பது கிடைக்கவில்லை. சோமவட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலையை சூரியகலையிலே சேர்த்து செய்ய வேண்டிய வாசிப்பயிற்சியை சரியாக செய்துவிட்டால் எல்லாம் சாத்தியப்பட்டுவிடும் என்று கருதி அதையும் செய்து பார்த்தான். ஆனாலும் கூட அதிலும் அவனுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல விதமான பயன் கிடைக்கவில்லை. காரணம், அவன் குரு என்கிற ஒருவரை சார்ந்திருக்கவில்லை. குரு பக்தி பூண்டு அவன் செய்யக்கூடிய காரியங்கள் சிறிய அளவிலே இருந்தாலும் பெரிய பயனை கொடுக்கிறது. குரு பக்தி இல்லாமல், குரு என்கிற ஒருவரின் உதவி இல்லாமல் தன்னிச்சையாக ஒருவன் செய்யக்கூடிய காரியம் மலையளவு கடினமான காரியமாக இருந்தாலும் அதிலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்னவோ அற்பமாகவே இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். சொல்லறிய அமுதுண்டும் அற்ப உடல் கற்பங்கள் தோறும் நிலைநிற்க ஈறு சித்து செய்தும் ஞான அளதி கதி கூடுமோ என்று கேட்கிறார். என்னவெல்லாமும் செய்து பார்த்தீர்கள், உங்களுக்கு ஏன் இன்னமும் ஞானம் கிடைக்கவில்லை? ஆம், உங்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்கு காரணம், உங்களுக்கு குரு விசுவாசம் இல்லை. உங்களுக்கென்று ஒரு நல்ல குரு இல்லை. அந்த குருவினிடத்தில் நீங்கள் உங்களை சரணாகதி செய்து கொள்ளவில்லை. உங்கள் குரு விரும்பும்படியாக நீங்கள் வாழவில்லை. உங்கள் குருவின் விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து குருவின் சொல்லை கேட்டு அது எத்தனை காலமாக இருந்தாலும் பொறுமையாக காத்திருந்து குரு பக்தி செய்தால் தட்சணாமூர்த்தி சின்மயானந்த குருவாக வந்திருந்து எனக்கு ஞானத்தை காட்டி கொடுத்து நான் பெற்ற பேற்றை நீங்களும் பெற முடியும் என்று தாயமானவர் குறிப்பிடுகிறார். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து ஒன்று மாத்திரமே, சத்குருவின் உதவி அன்றி நம்மால் ஞானத்தை பெற முடியாது என்பதே அது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன்.
அதுவரையில் நன்றி, வணக்கம்.